வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் வர்க்கமூலம் காண்களை பயிற்சி 3.8ல் 1ல் 2வது சம் பார்க்க போகிறோம். இப்போ 37x² - 28x³ + 4x² + 42x + 9. இங்கே பாருங்களேன், படி வந்து மாறி மாறி இருக்கு பாருங்க. அதனால என்ன பண்ணுறேன், படியை முதல்ல இறங்கு வரிசையில் எழுதிக்க போகிறேன். 4x⁴ ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். x⁴ அடுத்து என்ன எழுதணும், x³ x³ இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதோட சேர்த்து தாண்டா எழுதணும். -28x³. இதுக்கு முன்னாடி குறியே இல்லை, அப்போ என்ன இருக்குது, ப்ளஸ் 37x². அடுத்தது எக்ஸ் எழுத போகிறோம், +42x + 9. எழுதியாச்சாப்பா, எழுதியாச்சு. இப்போ என்ன நம்பர் எழுதிக்கலாம், 4 - 28 + 37 + 42 + 9 எழுதிட்டேனா. எழுதிட்டு கடைசியிலேருந்து எப்படி பிரிச்சுக்க போகிறீங்க, 2 2 பிரிச்சாச்சு. இப்போ 4 எதோட வர்க்கம், 2 2 4. ஓகேவா. அடுத்தது 2 அப்படியே இறக்கிடுங்க. ஓகேவாம்மா. இப்போ 2 எதால் பெருக்கலாம், 2ஆல் பெருக்குனா 4. ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கா, உடனே மைனஸ் சிம்பிள் போட்டுங்க. 4 எந்த நம்பரால் பெருக்குனா 28, 7 நாங்க 28. அப்போ 7 போட்டுங்க. இங்கே 7 போட்டால் இங்கே என்ன போடுறீங்க, -7. அங்கே -7 போட்டிருக்கோம், இங்கேயும் -7 போட்டாச்சு. இப்போ -7ஆல் இது ஃபுல்லாத்தையும் பெருக்க போகிறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 7 நாங்க 28, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 7 7 49, 28ல் 28 போயிடுச்சுன்னா 0. இந்த 49 சிம்பிள் என்னன்னு அர்த்தம், மைனஸ்னு அர்த்தம். -49ல் +37 போயிடுச்சுன்னா இது -12. ஏன்னா பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கருத்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அடுத்தது 2 அப்படியே இறக்கிடுங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா 4 அப்படியே போட்டுக்கணும். 7 2ஆல் பெருக்குங்க, 7 2 14. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இந்த மைனஸ் எப்படி வந்துச்சுன்னா 4 அப்படியே போட்டுக்கணும். இங்கே 4லேருந்து ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்க சொன்னால் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கா, உடனே இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டுக்குங்க. 4 இதால் பெருக்குனா 12, 3 நாங்க 12. அப்போ 3. இங்கே புதுசாக என்ன ஆகணும், -3. அப்படியே இங்கேயும் என்ன தான் போட்டுக்கணும், நம்ம -3 தான் போட்டுக்கணும். நல்லா பார்த்துங்க, இந்த -3ஆல் இது ஃபுல்லாத்தையும் பெருக்க போகிறோம். ஓகேவா. அப்போ 3 நாங்க -12. நான் சொன்னேன், இது கரெக்டாக சம்மு போட்டோம்னா இதை பார்த்து அப்படியே எழுதிக்கலாம். 3 14 42. அடுத்தது 3 9. ஓகேவா. மைனஸ் என்னவா மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும், இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குது, 0. வர்க்கமூலம் என்ன கிடைக்குது, 2x² - 7x + 3. அப்படியே மேலே போங்க பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. பக்கத்தில் என்ன போட்டு எழுதணும், x² போட்டு எழுதணும், எக்ஸ் போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் x². நம்பரு x². இதை தூக்கி அப்படியே இங்கே வர்க்கமூலம் போட்டு மாடுலஸில் எழுதியிருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லைம்மா, ரொம்ப ஈஸியான சம் தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.